நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 25/1/2021 முதல் 31/1/2021 வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு சந்திரன், விருச்சிகத்தில் கேது பகவான், தனுசுவில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், குரு, சனி இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது 29/1/2021 மாலை சுமார் 5:37 மணி அளவில் சுக்கிர பகவான் மகரம் சென்று பலனை தர இருக்கிறார். சந்திர பகவான் ரிஷபத்தில் இருந்து சஞ்சாரம் செய்து கொண்டு வார இறுதியில் சிம்மம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய மாறுதல்கள் நிலைகளை பார்த்தோம். இப்போது முக்கியமான நாட்கள் அப்படின்னும்போது 28/1/2021 பௌர்ணமி திதி வருகிறது. பௌர்ணமின்னு சொன்ன உடனே சிவனையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபட வேண்டும் என்ற நினைவுக்கு நாம் வருகிறோம். இருவரையும் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளமாக இருப்போம் என்று சொல்லலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது இந்த வாரத்துக்கு. மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி இது 10வது ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9, 10 தர்ம கர்மாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொன்னாலே 9, 10 அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9, 10 குருவும் சனியும் இணைஞ்சு இருக்கிறாங்க. அப்படின்னும்போது அங்கே சூரியனும் இருக்கிறார். ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. அதில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு வாரம். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக படித்து தேர்ச்சி பெறுவார்கள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதனால் தைரிய வீரியஸ்தானம் வலுக்குறைகிறது. எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்படலாம். பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4ஆம் இடம் அப்படின்னும்போது 4ஆம் இடத்து அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு குறைவும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். வேலைக்கு செல்பவர்கள், சொந்த தொழிலுக்கு செல்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பார்க்குறார். அதாவது கடகத்தை குரு பார்க்க கோடி நன்மை.
கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்தால் இது வரைக்கும் இருந்திருந்தால் இப்போ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவார்கள். நண்பர்களால் உங்களுக்கு பணவரவு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இந்த வாரம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவார். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது குரு பார்வை கோடி நன்மை, பாக்கிய நிறைவு, அதாவது வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய நிலை, ஆன்மீக அல்லது இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம், பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு செல்பவர்களும் சரி, சொந்த தொழில் புரிபவர்களும் சரி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேடாமினிக்காக இருந்தால் முடியாது. மேலதிகாரியுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய சூழல், உடன் பணிபுரிபவர்கள் உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சிரமத்தை பாராமல் எச்சரிக்கையோடு இருந்து செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று சொல்லுகிறோம். 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு வாரம். திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார். செலவுகள் காத்திருக்கிறது. பெண்களால் செலவு, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவுகள், அது சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல். நகை நட்டு வாங்கலாம். இதெல்லாம் சுக்கிரன் வாகன பிராப்தி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப செலவுகளே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போது இந்த மகர ராசிக்கு 30, 31 ஆகிய தினங்கள் சந்திராசிரம தினங்கள். இந்த 2 தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். கூடிய மட்டும் அலுவலகத்தில் பேசாமல் இருந்தால், அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் மௌனமாக இருந்துட்டால் பாதி பிரச்சனை தானாகவே சால்வ் ஆகிடும். நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.